விவசாய கடன் சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே சிறு குறு விவசாயம் சொன்னாங்களா ஏற்கனவே 14,28,555 பேர் 14 லட்சம் பேர் வச்சு இந்த 14 லட்சம் விவசாயிகளுக்கு பயன்படுறதுக்காக இந்த 14 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய கடனுக்காக அவர் 2000 கோடி ஏற்கனவே 2000 கோடி 2044 கோடி வச்சுக்கோங்க 2044 கோடி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சராசரியாக ஒருத்தருக்கு 14,000 ரூபாய் கொடுக்குறாரு அர்த்தம் வச்சுக்கோங்க ஒரு சராசரி கடனுக்காக இதுக்குள்ள இன்னும் டெப்தா அடுத்த விஷயம் சொல்றேன் 14,000 ரூபாய் கொடுக்குறாரு உங்க எல்லாருக்கும் ஒன்று நறுக்குன்னு சொல்லிருக்கீங்க என்ன அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு 5 ஏக்கர் விளக்கக்கூடிய ஒரு விவசாயி தென்னை மர விவசாயம் பண்ணலாம் இல்லாட்டி நெல் சாகுபடி பண்ணலாம் இல்லை வேற தானியங்கள் பண்ணலாம் இல்லை பூ அது இது ஏகப்பட்ட கரும்பு வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த விவசாயிகளுக்கு பொதுவாக இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு சீசனுக்கு உரம் இருக்கு இல்லையா நீ விவசாயமே தெரியலனா பிரச்சனை கிடையாது அது என்ன அடிப்படை புரிஞ்சுக்கோ எப்படி ஏமாத்தினாரு உரம் வாங்குறாங்க ஒரு சீசனுக்கு அந்த உரம் வாங்கி ஒரு 2 மாதத்துக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா அதுவே ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன் அதுவே ஏறக்குறைய 16,000 ரூபாய் வரும் இந்த ஆள் எவ்வளோ கொடுத்துருக்காரு 14,000 ரூபாய் அப்போ இந்த ஆள் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கணும் நான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் உரம் வாங்குற காசு இருக்கு இல்லையா அதை நான் வந்ததும் தரேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா கரெக்ட் நீ வரும்போது என்ன சொன்ன விவசாய கடன் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற ஒரே ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த உரம் வாங்குற காசு இருக்கு இல்லையா அதை தள்ளுபடி பண்ணின்ற அது 2 மாதத்துக்கு அப்புறம் அப்போ வாங்கின கடனில் வட்டி ஏறும் இல்லையா அதில் ஒரு பகுதி தான் அது ஒரு 3 மாதம் வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டி கட்ட கதை தான் உரம் வாங்குறதுக்கு நான் காசு கொடுத்தேன்றத முடிச்சுக்கையா அப்போ இது ஏமாத்துற வேலையா இல்லையா